போதுன்ட்டு எங்கள் மாமா அவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க பாட்டி. அப்போ வெளியே வந்து ஏன் குழந்தைகளுக்குன்னா பிரியமா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இட்லி போடுறாங்க, முருங்காய் குழம்புன்னு சொன்னோம்னா 2 முருங்காய் பீஸுக்கு மேலே போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அப்போ ஒரு பெரியவர் தான், அட இல்லைப்பா உன் வயசுக்கு அதெல்லாம் சரியாக வராது, அதுக்கு தான் சொன்னாங்க அப்படின்னு அவர் மேட்ரை சொன்னார். சினிமாவுக்கு வந்து எத்தனாவது படம் உங்களுக்கு தெரியும் முந்தான முடிச்சுங்கிறது. ஸோ முந்தான முடிச்சு வரைக்கும் எனக்கு சிச்சுவேஷன் சரியாக வராதனால அந்த முருங்காய் நான் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் வந்து அதை யூஸ் பண்ணாமல் இருந்தேன். முந்தான முடிச்சில் வந்து ஆப்டாக எனக்கு சிச்சுவேஷன் கரெக்டாக இருந்தது. ஒரு புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு இருக்கிறாங்க, புருஷன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், பொண்டாட்டி எப்படியாவது அவனை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி வருது. அப்படிங்கிறதுனால வந்து அந்த இடத்துல வந்து அதை யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் நானே அப்போ நினைக்கல இவ்வளோ பெருசாக அது இந்த அளவுக்கு போட்டாங்கன்னு சொல்லிட்டு. பாக்யராஜ் சார், நீங்கள் வந்து பத்திரிக்கையில் பேட்டி எல்லாம் கொடுக்கும்போது நான் பார்த்துருக்குறேன். ஒவ்வொரு படத்தை பற்றி கேட்கும்போது ஒவ்வொரு சீனும் நான் ரசித்து அனுபவித்து தான் எடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சீன் எப்படி? இல்லை, இது நேச்சுரலாகவே வந்து எனக்கு அந்த அனுபவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். ஆரம்பத்துலேருந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சமாச்சாரம் தான். ஏன்னா மௌன கீதங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் டைலாக்ஸ் போட்டிருப்பேன். அந்த மௌன கீதங்கள் வந்து அதாவது அனுபவம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, மௌன கீதங்கள் வந்து எனக்கு அப்போது கல்யாணம் ஆகலை. ஆனால் வந்து மௌன கீதங்கள் வந்து ரிவ்யூ எழுதும்போது சரிதாவும் பாக்யராஜும் புருஷன் பொண்டாட்டியாகவே வாழ்ந்துருக்கிறாங்க அப்படின்னு எழுதுனாங்க. ஆக்சுவலாக அப்போ எனக்கு மேரேஜே ஆகலை. ஸோ அனுபவிச்சு தான் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை. அதுக்காக இது நீங்கள் கம்பேர் பண்ணி பாக்யராஜுக்கு வந்து இதை பற்றி கூட கல்யாணத்துக்கு முன்னாலேயே அனுபவம் இருக்குன்னு தப்பாக நினச்சிருக்காங்க. நேச்சுரலாக வந்து சிலது இமேஜினேஷன், சிலது அனுபவங்கள் அப்படிங்கிறது வந்து அடுத்தவங்க சொல்கிறத வச்சு வரும். அதில் ஒரு டைலாக் போட்டிருப்பேன். நான் ஆஃபீஸுக்கு புறப்படுற டென்ஷனில் இருப்பேன். சூட் கேஸ் எடுத்து அவசரமாக ஃபைலுக்கு எல்லாம் தேடிட்டு இருப்பேன். சரிதான் வருவாங்க, என்னங்க கொஞ்சம் இந்த ஊக்கு மாட்டி விடுங்க அப்படிம்பா. அவன் ஆஃபீஸுக்கு போகிற அடிச்சுட்டு இருக்கிறேன், இங்கே வந்து அதை மாட்டி இதை மாட்டிட்டு இருக்கேன் ஆன்னு. ஆமாம், ராத்திரியில் கழட்டுறதுனா மட்டும் எவ்வளோ வேகமாக கழட்டுறீங்க. இதுக்கு வந்து அனுபவம் வேணுங்கிறது இல்லை. இதெல்லாம் வந்து கல்யாணம் ஆகலைன்னா கூட அந்த நேரத்தில் என்ன புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே எந்த அளவுக்கு அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறது கேள்விப்படுறதுலையும் சில விஷயங்கள் இது பண்ணல. ஏன்னா இப்போ மியூசிக் எல்லாம் கூட நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா வந்தால் ஒரு கேள்வி ஞானம் தான், அதெல்லாம் பண்ணலையா அந்த மாதிரி தான். இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போகிறோம். சிரிக்க திறக்கும் இந்த உதடுகள் வழியே துன்பம் வெளியேறி விடுகிறது. வைரமுத்து சொன்ன மாதிரி அது உண்மைதான். ஆனால் என்ன ஒவ்வொரு காட்சியும் பார்க்குற பொறுத்து இருக்கு. பஸ் ஸ்டாண்டில் வடை சூற பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பையங்க அதை நேரில் பார்க்காம நம்ம சாப்பிட்டு போயிடும். பார்த்தோம்னா சாப்பிட முடியாது. எத்தனை வடை? 4 சுட்டுருவோம் பார்சல் இருக்கா அப்படின்ட்டு சொல்லி அந்த உளுந்த வடையை அப்படி போட்டு அதை அடிக்கிறதுக்கு இது இருக்கா, தட்டு இருக்காது. இந்த கம்பு கூட்டில் ஒன்று, இந்த கம்பு கூட்டில் ஒன்று அடிச்சு உள்ளே போட்டு வடையை எடுத்து கொடுப்பேன். அதை எடுத்து பிச்சு பார்த்து நம்ம தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதே அது. அன்னைக்கு ஒரு ரூம்பு வெளியே காளி மில்லு தவி 4 சின்ன பையன் தவி பார்த்தா எட்டலை காளி மில் அடிக்கிறக்காக. அங்கிட்டு போன ஒரு பெரியவர் பாவம் சிரமப்படுறாங்கன்னு சொல்லி அவர் அமுக்கினார். இவங்க ஓடிட்டாங்க. அமுக்கிட்ட ஓடிடணும் போட்டுருக்காங்க. இப்போ என்ன செஞ்சிருக்கேன், அடுத்த ஆள் காலிங் பெல்ல அடிங்க வச்சு பார்த்துருக்காங்க. அது இந்த மனுஷன் உதவி செய்ய போய் அப்படி உதவி செய்யும்போது நம்ம பார்த்து உதவி செய்யறது. இப்படி குழந்தைய சொல்லிட்டு வருவான். இதுக்கு அடுத்து அவங்க ஸ்கூலில் பண்ணுற சேட்டை ஒரு பக்கம் இருக்கும். அது இதை விட வேடிக்கையாக இருக்கும். வாத்தியார் பாடத்தும் போது சொல்லிக்க, ஏன்டா அப்படி அக்கப்போர் பண்ணுறீங்க, கஷ்டப்பட கற்றுக்கிறேன்டா அப்படின்னு. அது நீங்கள் பாடம் போதே கற்றுக்கிட்டோம். அது நீ புதுசாக எங்கே போய் கற்றுக்கிற போகிறோம். இப்பெல்லாம் நக்கல் இதெல்லாம் வச்சுக்கிறக்கூடாது. ப்ராக்டிக்கலுக்கும் தியரிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு. ப்ராக்டிக்கல்னா நாங்கள் இருப்போம், தியரின்னா நீங்கள் இருப்பீங்க. ஒரே வித்தியாசம் தான். இது போக இந்த காதலிக்கிறப்ப கல்யாணம் பண்ணுறப்ப அது ஒரு சுவையான விஷயம் தான். இந்த பிள்ளை சொல்லியிருக்கு, ஏண்டி இருந்து இத்தனை ஊர் உலகத்தில் போய் கொசு மாதிரி இருக்கேன், அவனை போய் காதலிச்சிருக்கேடி அப்படின்னு. கொசு தாண்டி நைட்டெல்லாம் தூங்க விடாது. அவ கல்யாண விஷயத்தை பாருங்க, அந்த விஷயத்தில் நடக்கும். பொண்ணு கட்டு போனா என்ன பொண்ணு கிளி மாதிரின்னு சொன்ன அருவாளை தூக்கிட்டு வருது. இது வெட்டுக்கிளியா? இது வெட்டுக்கிளி, நல்லா வெட்டுமையா அப்படின்னு. கல்யாணம் முடிஞ்சோன்னா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டு போய் பார்க்குன்னு. இவன் அப்படிலாம் கூட்டு போல. முதல் சுடாட்டு கூட்டு போயிட்டான். அந்த பேந்து முடிக்கு என்னங்க ஒரு பார்க்கு சினிமா தேட்டர் கூட்டு போய் நீங்கள் நம்ம சுடாட்டு கூட்டு வந்திருக்கீங்க. சும்மாரி அவே இங்கே வர சாகுறாங்க, லேசாக வந்து போகிற கண்ணா. அதே போல் 2 பேர் பொம்பளையால் சேர்ந்தாலே புறணி பிச்சு எடுத்துருங்க. அன்னைக்கு ஒரு பொம்பளையால் சொல்லியிருக்கு, அதாண்டி இந்த சினிமா சென்ட் மாஸ்டர் கல்யாணம் பண்ணி தப்பா போச்சுட்டு அப்படின்னு. என்னடி முதல்ல இருக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு கூட கண்ணாடி உடச்சிக்கிட்டு வரேன் ஜலார்ந்து. இப்படி அநியாயப்படுத்துறானே அப்படின்னு. அதுக்கு இந்தம்மா நீயாச்சும் பரவாயில்லடி, நான் கண்ட்ராக்டர் கல்யாணம் பண்ண அதுக்கு மேலே மோசடி முடியும் அப்படின்னு. என்னடி நைட்டு 10 மணிக்கு அது ஒரு வாட்டுக்கு பெட்டில் வந்து கீழே இறங்கு, சில்லறை இல்லாட்டி கீழே இறங்கு, சில்லறை இல்லாட்டி கீழே இறங்கு சொல்லி கீழே இறக்கி விடுறான். புதுசாக எல்லா விஷயங்களும் நம்ம பகிர்ந்துக்கிற பொறுத்துக்குன்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையில் ஏன்னா என்னத்தை கொண்டு போக போகிறோம். அதாவது ஒருவன் உலகத்திலே மிக சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னால், உனக்காக பிறர் கண்ணீர் விடுவது. உலகத்திலே மோசமான விஷயம் உன்னால் பல பேர் கண்ணீர் விடுவது. அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சிரிக்க வைங்க, நீங்கள் வாழ்வில் சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாக்யராஜ் சார், முத்துவை பற்றி நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க.
இப்போ ஜோக் சொன்னாரு, இதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்க? அவர் சொன்ன ஜோக்கை வச்சு எனக்கு என் புத்தி எப்படி வேலை செய்யுமா அப்படி தானே வேலை செய்யும். இல்லை ஸ்டண்ட் மாஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டு வந்தார், கண்ணாடி உடச்சிட்டு உள்ளே வந்தார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவள் ஃப்ரெண்டு கேட்டானா, ஏடி கரெக்டாக இந்த ஸ்டண்ட் மாஸ்டர் மட்டும் பார்த்து கரெக்டாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. இவர் என்றைக்குமே ஒரு டேக்கில் ஓகே ஆனதில்லை, எப்பவுமே நிறைய டேக் வந்தார். நிறைய விஷயங்கள் கிரியேட் பண்ணுறது, அதான் சொன்ன மெமரி பவர் கிரியேட் பண்ணுறது. ரெண்டாவது ஒரு பயம் இல்லாமல் சரளமாக சொல்கிறது. என்ன டிவி நிகழ்ச்சிகள்லாம் எப்பவுமே லேக்காக பண்ணிட்டு இருப்பாங்க, ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கெல்லாம் பறந்துக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோ ஸ்பீடாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முத்துவைத்தோட நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததா வரப்போற அஸ்தல் மன்னன் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி we are going to have a very short commercial break. அஸ்த போவதா தமிழின் நம்பர் 1 நாளிதழ் தினகரன் வழங்கும் பயனுள்ள இலவச இணைப்புகள். நாளை பரதநாட்டியத்தையும் தப்பாட்டத்தையும் இணைத்த இளம் பெண் கர்ப்பிணிகளுக்கு HIV சோதனை அவசியமா? வசந்தம் சிறப்பு மலர் மற்றும் உலக கோப்பை கிரிக்கெட் பம்பர் பரிசு போட்டி ஏப்ரல் 21 வரை கடிகார நாட்கள். ஆண் பெண் இருவருக்குமான 2 கை கடிகாரங்கள் பரிசாக ஒருவருக்கே. அக்காய் வழங்கும் கை கடிகாரம் செட் 1000 பேருக்கு. போட்டிக்கான பரிசு கேள்விகள் நாளைய தினகரனில் வெளியாகின்றன, தவறாமல் வாங்குங்கள். நம்பர் ஒன் தமிழில் தினகரன் நம்பர் ஒன் தமிழில் தினகரன் நம்பர் 1. விற்பனையில் இதுதான் நம்பர் 1, தளத்தில் எப்போதுமே நம்பர் 1 தமிழில் தினகரன் நம்பர் 1. நாள்தோறும் காலையில் படியுங்கள் தமிழின் நம்பர் 1 நாளிதழ் தினகரன். நாங்க படிக்கிறது நம்பர் 1 பேப்பர், அப்ப நீங்க மிரிண்டா சார்வே வழங்கும் அசத்த போவது யாரு? உடன் வழங்குவோம் நேச்சர் பவர் பாக்ஸோ. புதிய மிரிண்டா ஆரஞ்சு நேச்சுரல் ஃபிளேவர் கொண்டது, குஷியின் புதிய மந்திரம். எனக்கு ஏன் பவர் சோப் பிடிச்சிருக்கு தெரியுமா? பவர் தான் என் வருமானத்துக்கேற்ற தரமான சோப். உங்கள் வசதிக்கேற்ப அளவுகளிலே நிறங்களிலே பவர் டிடர்ஜென்ட் சோப். மழை உங்கள் வீட்டை அரக்கன் போல் வந்து அழிக்கும் போது சுவரிலிருந்து வெளிவருவான் ஒரு மாவீரன். டியூலக்ஸ் வெதர் ஷீல்ட் மேக்ஸ் எக்ஸ்டீரியர் பெயிண்ட் இலாஸ்டோ ஷீல்ட் லேட்டெக்ஸ் உடன் இது தண்ணீரை உள்ளே போகாமல் தடுக்கிறது. மேலும் 33% சிறப்பாக பூஞ்சை காளானுடன் போரிடுகிறது. டியூலக்ஸ் வெதர் ஷீல்ட் மேக்ஸ் பூஞ்சை காளானுடன் போரிடும் அசல் வீரன். ஒரே குடும்பமா இருந்தாலும் இவங்கள பாருங்க, எந்த விஷயத்துல ஒத்து போதில்ல. ஆனா நேச்சர் பவர் பாத் சோப்னா வெயிட் அதிகம், விலை கம்மி, அதிக நாள் குளிக்கலாம். இப்ப 5 நறுமணங்களில் வருதா? ஹெர்பலும் இருக்கா? நேச்சர் பவர்ல எனக்கு ரோஸ், லாவெண்டர், சந்தனம், 21 மூலிகைகள் உள்ள ஹெர்பல். எனக்கு லைம். நல்ல விஷயங்கள் அதிகமா இருந்தா மாறித்தானே ஆகணும். 5 நறுமணங்களில் நேச்சர் பவர் பாத் சோப். வந்தது கல்யாணம் வைபோகம் வைபோகம். ஸ்ரீ ஜுவல்லரி தங்க நகையோடு, ஸ்ரீ ஜுவல்லரி தங்க நகையோடு. கல்யாண வைபோகம் ஸ்ரீ ஜுவல்லரி தங்க நகைகளோடு. முத்து சல்மான் கிட்டுதா, முத்து சஞ்சு கிட்டுதா, முத்து சன்னி கிட்டுதா.
எந்த ஸ்விட்சும் ரோமா